பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. எதுக்கும் துணிஞ்சுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏதை பத்தி கவலைப்படாதவன். திரு ஸ்டாலினுடைய எதிரே விரல் விட்டு ஆட்டுவேன். என்னுடைய கேள்விக்கு அவரே பதில் சொல்ல முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கட்சி, இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளை மாதிரி நாம் இருக்கிறோம். இப்பேற்பட்ட கட்சியை உடைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க, நீ அதுக்கு எவ்வளவு துணை போன எல்லாமே தெரியும். தெரிஞ்சு உன்னை நான் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க. நான் முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா, நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? உண்மையால எனக்கு ஒரு காலத்துல நல்ல நண்பராக தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? ஆக ஒரு பண்பா இருக்கணும், ஒரு மக்களிட பண்பா இருக்கணும். ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசுறன்னு வரையறை முறை செய்யணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி சொந்த பிரச்சனைகளை வேணும்னு திட்டமிட்டு ஒரு தவறான கருத்து